சிபில் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. நான் நெறைய லோன் அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லோன் அப்ளிகேஷன்ல நான் வந்து சும்மா ட்ரை பண்ணேன். ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா கிடைக்கலாம் மேபி லக்குன்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து கிடைச்சிருச்சு. இந்த லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து லோன் ஃப்ரெண்ட். நீங்க பார்க்குற இந்த வீடியோட கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா, இந்த லோன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வந்து குடுக்குறேன். பட் இதில இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க லோன் டீட்டெயில்ஸ்ல. ஓகே. என்னுடைய சிபில் வந்து கம்மியா இருக்கு. பட் இவங்க எப்படி எனக்கு லோன் அப்ரூவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே வந்து 7,000 வந்து லிமிட் வந்து குடுத்துருந்தாங்க. ரைட்டா? பட் அதில வந்து ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 525 வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா இன்ட்ரெஸ்ட் வந்து 424 அப்புறமா வந்து லைஃப் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 175 ஜிஎஸ்டி அதில ஒரு 126 ஸோ எனக்கு லிமிட்டு 7,000 பட் இதெல்லாம் போயி என்னுடைய அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னா 6,174 ஓகேங்களா? இந்த இந்த 7,000 வந்து நான் எப்படி பே பண்ணுவேன்னா, எனக்கு டியூ குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி 1ஆம் மாசம் வந்து கட்டணும். 2475 அடுத்த டியூ வந்து அதே 1ஆம் தேதி. ஆனா 2ஆம் மாசம் பிப்ரவரி மந்த்து. அதுக்கப்புறம் 3ஆம் டியூ வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி 3ஆம் மாசம். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 7,500 வருது. அப்போ நமக்கு அது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 7,000ல 6,100 தான் குடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 800 புடிச்சுட்டாங்க. எப்படி பார்த்தாலுமே 1,600 வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ற மாரி வருது. பட் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்மளால அமௌண்ட் வந்து எங்கேயுமே அரேஞ்ச் பண்ண முடியலன்னா, மேபி நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. இத வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுனா மட்டும் இத வந்து எடுங்க. லிமிட் வந்து இன்கிரீஸ் ஆகுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்க்குறேன். அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணிட்டு, எனக்கு எவ்வளோ லிமிட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த இந்த அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணேன். ஒரு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ப்ராசஸ் பண்ணாங்க. ப்ராசஸ் பண்ண முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மத்த டீட்டெயில்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே கேட்டாங்க. இதெல்லாமே அப்லோட் பண்ணேன். பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடியோ கால் வந்து நீங்க பண்ணணும் எங்களோட கஸ்டமர் கூடன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் தமிழ் குடுத்துருந்தேன். குடுத்த உடனே வீடியோ கால் வந்து பண்ணாங்க. உங்கள்ட்ட ஆதார் கார்ட் கேட்டாங்க. என்னுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு கேட்டாங்க. எல்லாமே காமிச்சுட்டு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? எவ்வளோ சேலரி? இந்த மாரி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 45 டூ 50 மினிட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணாங்க என்னோட டீட்டெயில்ஸ. வெரிஃபை பண்ண உடனே ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாரி அப்ரூவல் ஆயிருச்சு. நீங்க போய் செக் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்னு. நான் ஆப் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆயிருச்சுன்னா, இது மாரி ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அ காசு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட அக்கவுண்ட்டுக்கு அமுச்சுட்டேன் அப்படின்ற மாரி வந்துச்சு. டியூ வந்துருச்சு. ஆனா அக்கவுண்ட்ட செக் பண்ணா அமௌண்ட் வரல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா மெசேஜ் வந்தது. இது மாரி அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாவே எனக்கு எவ்வளோ ஆயிருச்சுன்னா, ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ்ல நான் இன்ஸ்டால் பண்ணி, எனக்கு காசு வரதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.